மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு, இவ்வளவு நாள் நாங்க பார்த்ததுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பு. ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான ஒரு தலைப்பு. பொதுவாக இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களோட வாழ்க்கை துணை, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஃபியான்சேயா இருக்கட்டும், ஸோ இப்படியான ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்கும். எல்லாருமே சிறந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுல நிறைய சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் நிறைந்ததாக, அதாவது நச்சு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு பார்ட்னர் உங்களுக்கு பொருத்தமல்லாதவர்களாக, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட இந்த மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மைண்ட் கேம் விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதை நாங்க சைக்காலஜியில ஒரு மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களை அவங்க ஒரு மைண்ட் கேம் விளையாடி தங்களோட வச்சுக்கொள்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறி இருக்கிற ஒரு பார்ட்னராக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கட்டாயம் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக, இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறது. உங்களோட பார்ட்னர் எப்படிப்பட்டவங்க, அவங்கள்ட்ட இந்த மைண்ட் கேம் விளையாடுற அல்லது இந்த மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் இருக்கா, உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்கிறத பத்தின ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதும், அப்படி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன மாதிரியான உதவிகள் நாடலாம், அல்லது நீங்க அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் செய்யலாம்ங்கிறதுக்கு உங்களை யோசிக்க தோன்றது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது. ஸோ இதுல ஒரு 9 அம்சங்கள் அல்லது 9 குணங்குறிகள், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை பத்தி நான் பேச போறேன். இந்த 9 விஷயங்களும் அல்லது இந்த 9 விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் உங்களோட பார்ட்னர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கும். இவங்கள்ட்ட இருக்கிற அந்த டாக்ஸிக் பார்ட்னர்கிட்ட இருக்கிற முதலாவது அம்சம் ஷிஃப்டிங் பிளேம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தரை, அதாவது தன்னோட பார்ட்னரை எப்பவுமே பிளேம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அவங்களோட தவறுகளுக்கு எப்பவுமே அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இந்த சாரி சொல்ற அப்படிங்கிற இயல்பு இவங்களுக்கு நல்லாவே குறைவா இருக்கும். எப்பவுமே தாங்க செய்யற ஒரு தவறுக்கு கூட தன்னோட பார்ட்னரை ஈஸியா, உன்னாலதான் இது நடந்தது, நீ தான் இந்த மூடை மாத்திட்ட, அல்லது நீ தான் இதுக்கு காரணம், இந்த ட்ரிகர் பண்ணது நீ தான், இப்படியான வேர்ட்ஸை நிறையவே இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தன்னோட எந்த தவறையுமே ஒத்துக்கொள்ளாம எப்பவுமே பார்ட்னர் மீது பழி போடுறவங்களா இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துல இந்த பார்ட்னருக்கே ஒரு டவுட் வருமோ, நம்ம தான் பிழையோ, நம்ம செய்ததுதான் பிழையோ, நம்ம இப்படி செய்யாம விட்டுருந்தா இவங்களை இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாமோ. ஸோ இப்படியான விஷயங்களை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பாங்க அல்லது பிளேம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. இது முதலாவது அம்சமாக இருக்க போகுது. ரெண்டாவது விஷயம் நாங்க சைக்காலஜியில கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க உங்களோட தவறுகளை சுட்டி காட்டி கொண்டே இருக்கிற நேரம் உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும். சில விஷயங்கள்ல இப்ப நாங்க சரியில்லாத ஆளோ, இல்லாட்டி உங்களோட செல்ஃப் எஸ்டீமே அது கேள்விக்குறியாக்கும். இப்படியான விஷயங்கள் நாங்க தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு கண்டினியூஸா பிளேம் பண்றதால நீங்களே ஒரு செல்ஃப் டவுட்டுக்கு வருவீங்க. ஸோ இது மூலமாக உங்களை கண்ட்ரோல் பண்றதுதான் அந்த பார்ட்னரோட நோக்கமாக இருக்கும். திருப்பி திருப்பி சொல்ற நேரம் உங்களோட ஃபீலிங்ஸை அல்லது உங்களோட கான்ஃபிடென்ஸை அது உடைக்க பார்க்கும். ஸோ இந்த நேரம் உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் டவுட் நீங்களே சரண்டர் ஆகுவீங்க. சொல்லப்போனால் அது சரண்டர். இவங்கெல்லாம் ஃபிசிக்கலாக தான் உங்களை அபியூஸ் பண்ணணும், அடிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை இந்த பார்ட்னர். பட் ஸ்டில் இந்த இமோஷனல் அபியூஸுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஆளாகிற நேரம் நீங்களே அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள சரண்டர் ஆகிற ஒரு நிலைமைக்கு வருவீங்க. ஸோ இந்த மாதிரியான கேஸ் லைட்டிங் ஆட்டிடியூட்ஸ் பிஹேவியர் உங்களோட பார்ட்னர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தமாக இருக்கும். இந்த கேஸ் லைட்டிங்ல இவங்க உண்மைகளை திரிவுபடுத்துவாங்க. தாங்க சொல்ற உண்மைகளை திரிவுபடுத்தி ஒரு சம்பவத்தை சொல்ற நேரம் இப்படி இல்லை நடந்தது, இல்லை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரம் உங்களுக்கே ஒரு டவுட் வரும், ஓ இப்படித்தான் நடந்தது போல, நம்ம தான் அதை பிள்ளையா விளங்கிக்கிட்டோமோ. ஸோ இப்படியான பிஹேவியர்ஸ் தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த மூணாவது முக்கியமான இயல்பு இவங்கள்ட்ட இருக்கிறது இவங்க சைலன்ஸை ஒரு வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை சுமூகமா தீர்த்து கொள்றது அப்படிங்கிறத விட்டுட்டு அமைதியா இருக்கிறதுக்கு அல்லது உங்களோட பேசாம இருக்கிறதுக்கு, எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாம தன்னை தனிமைப்படுத்திக்கிறதுக்கு இவங்க இதை யூஸ் பண்ணி கொள்வாங்க. ஸோ இந்த தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அல்லது அமைதியா இருக்கிற நேரம் உங்களுக்கு இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்றதுக்கு, மற்ற பார்ட்னருக்கு இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்றதுக்கான ஒரு தேவையோண்டு இருக்கும். ஸோ அந்த நேரம் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா திரும்பி திரும்பி போய் பேச பார்ப்பீங்க. அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க, டிப்ரெஸ் ஆகுவீங்க. ஸோ நீங்க பேச தொடங்குற நேரம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக திருப்பி பூதாகரமா வெடிக்கும். ஸோ இப்படியான இயல்புகள் இவங்கள்ட்ட இருக்கும். இந்த யூசிங் சைலன்ஸ் ஆஸ் அ வெப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படியான சைலன்ஸா இருக்கிறதாலையும் உங்களோட
விரிசல் அல்லது இந்த பிரச்சனைகளை மேல மேல கொண்டு போறது மூலமாக நீங்களே உங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கொண்டு அகெயின் நீங்க வந்து அந்த சரண்டர் அல்லது அந்த கண்ட்ரோலுக்குள்ள போறதுக்கு பார்ப்பீங்க. அடுத்த 4வது விஷயம் வந்து இந்த பிளேயிங் விக்டிம் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை பிடிச்சிட்டீங்க உங்களோட பார்ட்னரோடன்னு வைங்க. அந்த சண்டைக்கு பிறகு வந்து அவங்க விக்டிம் மாதிரியும், சண்டைக்கு காரணம் அவங்களா இருந்திருப்பாங்க, அவங்க தான் விக்டிம் மாதிரியும், நீங்க தான் இதுல பிரச்சனையை கொண்டு வந்த மாதிரியும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டோரியை வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா வந்து தொடர்ச்சியாக இப்படி செய்யற நேரம் ஒரு கட்டத்துல வந்து உண்மையிலேயே நீங்களே நம்ப ஆரம்பிப்பீங்க. ஓகே, இந்த பிரச்சனைகளுக்கு நாம தான் காரணம், நம்மளாலதான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறது கன்வின்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு நாளும் அவங்களோட பிரச்சனை பிள்ளைகளை அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அட் த சேம் டைம் இந்த ப்ராப்ளம்ஸுக்கு பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி உங்களோட மேல அந்த அன்பை பொழியிற அப்படின்னு சொல்லுவோமே வந்து இந்த லவ் பொம்பார்டுன்னு சொல்லி, ஸோ உங்களோட மேல நிறைய அன்பை காட்ட தொடங்குவாங்க. ஸோ இந்த பார்ட்னர் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னடா ஒரு நேரம் இப்படி இருக்காங்க, ஒரு நேரம். ஸோ இந்த அன்பை பொழியிற நேரம் வந்து அந்த பார்ட்னர் அதுல மயங்கி ஓகே எல்லாம் சரியாயிட்டு அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க போகுது. 5வது இயல்பு தான் வந்து எப்பவுமே உங்களை வந்து தரம் தாழ்த்தி அல்லது மட்டம் தட்டி உங்களை வந்து அவங்களோட பேச்சுல அல்லது ஜோக் மாதிரியாவது உங்களை எப்பயுமே டிமீன் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களை வந்து உங்களோட வேல்யூவை வந்து நீங்களே சந்தேகப்படுற மாதிரி மக்குன்னு சொல்றது, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது, அல்லது உங்களோட சமையலை வந்து பாராட்டாம விடுறது, அல்லது பெண்கள் வந்து ஆண்களோட உங்களோட வருமானம் போதாதுன்னு எந்த நேரமுமே சொல்லி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க எப்பவுமே உங்களோட செல்ஃப் எஸ்டீமை ஒரு அடிச்சு கொண்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துல வந்து உங்களோட தன்னம்பிக்கை இந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து உங்களுக்கே லோவாக தொடங்கும். ஸோ அதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களை வந்து எப்பவுமே ஒரு இன்ஃபீரியராக கீழே வச்சிருந்து அதன் மூலமாக ஒரு கண்ட்ரோல் ஒரு பவரை வந்து கொடுக்கறது தான் இதுல நோக்கமாக இருக்க போகுது. ஸோ இப்படியான ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து இந்த மாதிரியான ஒரு டிமீனிங் அல்ல டிவேல்யூ பண்ற அப்படியான ஒரு தன்மை வந்து உங்களோட பார்ட்னர்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறது கட்டாயம் அவசியமாக இருக்க போகுது. 6வது விஷயம் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் இந்த மேனிப்புலேட்டிவ் பிஹேவியரோட இருக்கிற மாதிரி அன்பார்ச்சுனேட்லி மற்ற பார்ட்னர் ரொம்பவே கைண்டான ஒரு ஆளா இருப்பாங்க, ரொம்பவே அன்பை கொடுக்குற ஒரு ஆளா இருப்பாங்க. ஸோ உங்களோட இந்த அன்பை காட்டி நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு சொன்னா அதை உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கு இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை உங்களோட அந்த கைண்ட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த அன்பை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து அவங்க வந்து உங்களை இப்படி மேனிப்புலேட் பண்றதால நீங்க மன்னிச்சு, அதாவது முதல்ல சொன்ன மாதிரி அந்த விக்டிம் கார்ட் பிளே பண்ற நேரம் நீங்க அவங்கள மன்னிச்சு அந்த ரீகன்சிலியேஷனுக்கு போவீங்க. அவங்களோட திருப்பி நீங்க ஷேப் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட ஓகே ஆகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இதை அவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க 7வது சைன் வந்து இந்த ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு மூட் ஸ்விங் மூட் சேஞ்ச் ஒன்று எப்பவுமே இருக்கும். ஸோ அவங்க வந்து நல்ல மூட்ல இருக்காங்களா அல்லது மூட் அவுட்டா இருக்காங்களா அப்படிங்கிறது உங்களால ப்ரிடிக்ட் பண்ணலாம் இருக்கும். நீங்க சொல்ற ஒரே விஷயம் ஒரு நேரம் ஜோக்கா சந்தோஷமா எடுபடும், அதே நேரம் இன்னொரு சமயம் வந்து அது பெரிய பிரச்சனையா ஒரு பூதாகரமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படியான நேரங்கள்ல வந்து உங்களாலே அனுமானிக்க முடியாம இருக்கும் உங்களோட பார்ட்னரோட பிஹேவியரை அல்லது அவங்களோட ஃபீலிங்ஸை. ஸோ நீங்களே வித்ட்ரோ ஆக தொடங்குவீங்க, இதை சொல்லலாமா இல்லையா. இப்போ நம்ம யூஸ்வலா ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா உங்க பார்ட்னர்கிட்ட நீங்க எதையுமே யோசிக்காம கதைக்கக்கூடியதாக இருக்கணும், எதையுமே ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கிறதா ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்க போகுது. ஸோ அப்படி இல்லாம இப்படியான மாற்றங்கள் ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் உங்களுக்கு தருது அப்படின்னு சொன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு அன்ஹெல்தி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். 8வது விஷயம் வந்து இந்த ட்விஸ்டிங் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உண்மைகளை திரிவுபடுத்துற இயல்பு இவங்கள்ட்ட இருக்கிறதால சில நேரம் நீங்க பார்த்துருப்பீங்க உங்களோட பார்ட்னர்ல பிள்ளையாக இருந்தாலும் நீங்க தான் ஆர்கியூ பண்ற மாதிரியும் நீங்க தான் சண்டை பிடிக்கிற மாதிரியும் ஒரு பேட்டர்ன் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொன்னா உங்களோட மனசுக்கு தெரியும் உண்மையிலேயே என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த உண்மைகளை உங்களோட பார்ட்னர் திரிவுபடுத்துறதால அல்லது ட்விஸ்ட் பண்றதால வந்து நீங்க எப்பவுமே அதை நிறுவ பார்ப்பீங்க. ஒரு கட்டத்துல வந்து நீங்க அதை டிஃபென்ஸ் பண்ண பார்ப்பீங்க. டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே உங்களோட பிஹேவியர்ல நீங்க அதை டிஃபெண்ட் பண்ண பார்ப்பீங்க. அது ஆர்கியூமெண்டா போகும் அல்லது நீங்க வந்து வாக்குவாதப்படுற மாதிரியே ஒரு தோரணை இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துல உங்களுக்கே அதோட டவுட் வரும், ஓகே நம்ம தான் பிரச்சனை போல, நாம தான் ஆர்கியூ பண்ணிட்டு போறோம், நம்மளாலதான் சண்டை வருது. ஸோ இப்படியான அந்த ட்விஸ்டிங் ட்ரூத்தால வந்து உங்களுக்குள்ள நீங்க ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. 9வது இயல்பு வந்து நிறைய இந்த மாதிரியான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்க பார்ட்னர்ஸ்ட இருக்க போகுது. அதாவது கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஏதாவது ஒன்று செய்தா மட்டும்தான் அவங்களோட அஃபெக்ஷன் அண்ட் அன்பு உங்களுக்கு கிடைக்கும்.
அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ரிலேஷன்ஷிப்பில், நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற நேரம், நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குற நேரம், அல்லது நீங்கள் அவங்களோட நல்லா இருக்கிற நேரம் மட்டும்தானே அவங்க உங்களோட நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ என்னோட இப்படி இருக்கிறதால நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன், நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ததால நான் உனக்கு இதை தர மாட்டேன். ஸோ இப்படியான பிஹேவியர்ஸ் உங்களோட பார்ட்னர்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் என்ன ஒரு ஒரு டேஞ்சர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக மாற தொடங்குவீங்க. அவங்களுக்காகவே எல்லாம் செய்கிறதுக்கு, அதாவது அவங்களோட அப்ரூவலை எடுக்கிறதுக்காக, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்களோட விருப்பு வெறுப்புகளை தாண்டி நீங்கள் அவங்களுக்கான சில விஷயங்களை செய்ய தொடங்குவீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்படியான ஒரு விஷயம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது கூட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் பார்த்ததெல்லாம் உங்களோட பார்ட்னர் டாக்ஸிக் பார்ட்னராக இருந்தா, அல்லது உங்களோட ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன சைன்ஸ், என்னென்ன குறிகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்த்தோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா வந்திருக்கும், என்னோட ரிலேஷன்ஷிப் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ இதில் நான் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரேன், அல்லது என் பார்ட்னர்கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், இதை நீங்கள் என்ன மாதிரியான பிஹேவியர் சேஞ்சஸ் உங்களோட பார்ட்னர்கிட்ட கொண்டு வரலாம், அதற்குரிய டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பகிரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாகவும், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும், மேலும் நல்ல பல மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் சம்மந்தமான வீடியோஸை இந்த சேனல் மூலமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.